ரஷ்யா உக்ரைன் போரில் அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு அப்படியே அந்த காய்கள் நகர்ந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பக்கமாக ரஷ்யா ரொம்ப சைலண்டாக இருக்காங்கப்பா, இந்த யுத்தத்தை ரஷ்யாவால் முடிக்க முடியாது போல, புட்டின் அவர்கள் தோற்று விடுவார்கள் அப்படிங்கிற தலைப்புச் செய்திகள். இன்னொரு பக்கமாக இல்லை கண்டிப்பாக இந்த போர் 3வது உலக போராக மாறும் அப்படின்னு சொன்னவங்க. இன்னொரு பக்கமாக இல்லை இது அணு ஆயுத போராக வரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படின்னு சொல்லி பல ரூபங்கள், பலவிதமான வியூகங்கள் இந்த போருக்கு பின்னாடி கொடுக்கப்பட்டது. ரஷ்யாவினுடைய புட்டின் அவர்கள் செக்யூரிட்டி கவுன்சில்கிட்ட பேசி இந்த போர் இப்படியே ஸ்லோவாக தான் போகும் அப்படிங்கிறதுக்கான எல்லா அப்ரூவலும் வாங்கிட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியான உடனேயே ஜெர்மனி அவங்களுடைய டேங்குகள் கொடுக்கறது மறுக்கிறாங்க. ஜெர்மனிக்கு ரொம்ப பெரிய அளவு ப்ரெஷர் அப்படிங்கிறது பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உக்ரைனில் அந்த ஹெலிகாப்டர் கிராஷ், அங்கே இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் இறந்துட்டார் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய அடியான செய்தி. அதுக்கு பிறகு கிடைச்ச மிகப்பெரிய அடியே ஜெர்மனி பக்கம் இருந்து தான் வந்துட்டுருக்கு. ஸோ ஜெர்மனிக்கு இப்போ யார் ரொம்ப பெரிய அளவில் ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள், அதே மாதிரி சில அப்டேட் அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையுமே பார்த்துடலாமா? எல்லாருடைய ஃபியூச்சர் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமையே இருக்கே அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு எண்ணங்கள் இருக்குல்ல. ஸோ இந்தியாவினுடைய அக்ரிகல்ச்சரினுடைய ஃபியூச்சர் என்னவா இருக்கும், இதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணி ஒரு ஆடியோ புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குக் எஃப்எம். இந்த ஆடியோ புக்கை கேட்க எனக்குள்ள ஒரு வியப்பு இருந்துச்சு. கண்டிப்பாக இது ஏதோ விதமான ஒரு தாக்கத்தை நம்ம ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்களும் அந்த ஆடியோ புக்கை கேட்கணும்னா குக் எஃப்எம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி டவுன்லோட் பண்ண பிறகு 50% டிஸ்கவுண்ட் கிடைப்பதற்காக யூஸ் பண்ண வேண்டிய கோட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா WALKS50 அப்படிங்கிறது தான். தமிழ் ஆடியோ புக் சம்மரி, இன்னும் பல லாங்குவேஜில் ஆடியோ புக் சம்மரி எல்லாமே நீங்கள் குக் எஃப்எம்ல கேட்கலாம். குக் எஃப்எம்மை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கேளுங்க மனதுக்கு பிடித்ததை. ஸோ எகைன் நம்ம இங்கே பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது மட்டும்தான் எல்லாருடைய பேக் போனாக இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக இந்தியாவினுடைய பேக் போனே அக்ரிகல்ச்சர் தான். 1947 இந்தியாவுக்கு விடுதலை அடையும் போது இந்தியாவில் எந்த மாதிரியான செல்வங்கள் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை என்பது தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஏன்னா யுத்தத்துக்கு பிறகு பலவிதமான பிரச்சனைகள், அதாவது 2வது உலக யுத்தம், அதில் இந்தியர்கள் நிறைய பேர் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். அதன் பிறகு 2வது உலக யுத்தத்தில் தோற்று போன பல நாடுகள் இல்லாட்டி அவங்க ரொம்ப பெரிய அளவில் படைகளை இழந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டினுடைய செல்வங்கள் எல்லாமே கொண்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் வேண்டாம்ப்பா, அங்கே பிரிட்டன்லாம் பெரிய தோல்வி அடைஞ்சிருச்சு, அவங்களுடைய அசட்ஸ் எல்லாமே காலி ஆயிருச்சு, லண்டன் லீஸ் ப்ரோக்ராம் வழியாக அமெரிக்கா எல்லா சொத்தையும் எழுதி வாங்கிட்டாங்கன்னு சொல்லும்போது இந்தியாவெல்லாம் இனிமேல் என்ன செய்ய முடியாது, மானிட்டர் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வராங்க. இந்தியாவிலும் நிறைய விதமான பிரச்சனைகள், ஏன்னா இதுதான் சாக்கு, இதை விட்டுட்டா வேறு வழியே கிடையாதுன்னு சொல்லி பெரிய அளவில் நம்முடைய சுதந்திர வேட்கை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. இதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைனில் இருக்குது. உக்ரைனை நல்லா எடுத்து பாருங்களேன். எல்லா நாடுகளுமே உதவி செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேரில் வந்தாங்க. ஆனால் இப்போ எல்லா நாடுகளுமே லாக்கில் நிற்கிறாங்க. யாருமே எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நீங்கள் டிலே பண்ண இங்கே ஒவ்வொரு நாளும் பல உயிர்கள் பலியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி உக்ரைனுடைய ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது என்ன டிலே பண்ணுறது? நீங்கள் டேங்கு கொடுக்கலன்னா கண்டிப்பாக எங்களால் எதுவுமே செய்ய முடியாதுப்பா, எங்களால் சஸ்டெயின் பண்ணவே முடியாதுப்பா, இந்த போரில் நாங்கள் தோற்றுறோம் அப்படிங்கிற லெவலுக்கு உக்ரைன் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. பால்டிக் நாடுகளும் இன்னைக்கு மிகப்பெரிய அளவு அவங்களுடைய கோரிக்கை எல்லாமே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தமிழ் பட்சத்தில் வீடியோ பார்த்தோம். ஆனால் இங்கே இன்னொரு விஷயத்தை நல்லா கவனிங்களேன். எதுக்காக ஜெர்மனியை போட்டு இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ண வைக்கிறாங்க? ஏன் இந்த ஜெர்மனி டேங்கு கொடுத்தாதான் மீதம் இருக்கும் நாடுகள் டேங்கு கொடுக்கணும்னு சொல்லணும்? இதுக்கான பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? வேறு எதுவுமே இல்லை. ஐரோப்பிய ஒன்றியத்தில் பல நாடுகளும் இப்போது என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு நாடுகளும் இல்லை இந்த உக்ரைன் ரஷ்யா போரில் போதுமான அளவுக்கு நாங்கள் உதவிகளை செஞ்சுட்டோம், இனிமேல் உதவி செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இங்கே எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ இங்கே ஜெர்மனி அப்படிங்கிற நாடு ரஷ்யா கூட இணக்கமாக செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா கவனிச்சிருந்தீங்களா? ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் போர் முடிஞ்ச உடனே போருக்கு முந்தைய காலத்தில் ரஷ்யா எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே நம்ம உறவை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்க. அந்த ஹிண்டின் போதே ஜெர்மனிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு ரஷ்யா எப்படினாலும் ஜெயிச்சிருவாங்க, இல்லை ரஷ்யா தோத்தாலுமே நமக்கு அங்கே நிறைய ஃபண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், நாமும் ரஷ்யாவும் ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிறது ஜெர்மனிக்கு தெரியும். ஸோ யுத்தத்தில் தோற்றாலும் ஜெயித்தாலும் ஜெர்மனி ரஷ்யா கூட இணைந்து விட்டது என்றால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஜெர்மனி மறுபடியும் வளர ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டா? ஏன்னா அவங்க ரஷ்யா கூட இணக்கமாக தானே போகணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா ஜெர்மனியை உள்ள ட்ராப்பில் இழுத்து போடு, அந்த டேங்க் எனக்கு வேணும்னு சொல்லி ப்ரெஷர் கொடு. அப்படி கொடுத்து அவன் டேங்கை கொடுத்துட்டானா, ஆல்ரெடி ரஷ்யா சொல்லிட்டாங்க, எனக்கு எதிராக நேட்டோ நாடுகள் ஏதாவது ஒரு நாடுகளுடைய வெப்பன் உள்ளே விழுது அப்படின்னா கண்டிப்பாக திருப்பி அடிப்பேன், அது இல்லாமல் அணு ஆயுதத்துக்கான போர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நேட்டோ படைகளுடைய நாடுகள் அந்த லிஸ்ட்டில் நம்ம இப்போ பார்க்க போனால் ஜெர்மனி எல்லாமே உள்ளக்க பெரிய அளவில் இந்த நேட்டோ படையினுடைய படை இங்கே உள்ளே உக்ரைனுக்குள்ளே நாங்கள் உங்களுக்கு எதிராக காய் நகர்த்த போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி இந்த டேங்குகள் லெப்போர்ட் அப்படிங்கிற டேங்கெல்லாம் உள்ளக்க கொண்டு வந்துட்டாங்கன்னா முடிஞ்சு சோழி ஒதுங்கிச்சு. இது நேட்டோ வர்சஸ் ரஷ்யாவாக மாறிடும். அப்படி நேட்டோ வர்சஸ் ரஷ்யாவாக மாறும்போது இங்கே ஜெர்மனி எல்லாமே எதிரி நாடாக பார்க்கப்படும். இதுதான் மேற்குலக நாடுகளுக்கும் வேணும். எக்காரணம் கொண்டும்
நல்லா கவனிச்சுக்கோங்க, எக்காரணம் கொண்டும் ஜெர்மனி தலை தூக்கிட்டு விடக்கூடாது. ஜெர்மனியுடைய என்ஜினியரிங் ஒர்க்ஸ், ஜெர்மனியுடைய பல வரலாறு இதெல்லாம் தெரிந்தவங்களுக்கு தெரியும். ஜெர்மனி வளர்ந்து விட்டது என்றால் ஐரோப்பிய ஒன்றியத்திலேருந்து ஈஸியாக வெளியில் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி ஈஸியாக வெளியில் போயிட்டாங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியமே இருக்காது அப்படிங்கிறதும் தெரியும். ஏன்னா ஆல்ரெடி பிரிட்டன் வெளியில் போயிட்டாங்க. பிரிட்டனுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரிட்டன் வெளியில் போனதில் பல பிரச்சனைகள் இருக்குது. பிரிட்டனுக்கு இருக்குது, ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இருக்குது. பிரெக்சிட் அப்படிங்கிறது ஒரு ஃபெயிலியர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களும் இருக்காங்க. ஸோ இதுக்கு மத்தியில் இப்போ ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து ஜெர்மனி வளர்ந்தாலோ இல்லாட்டி ஜெர்மனி பிரிந்து போனாலோ பிரச்சனை என்று பார்க்கக்கூடிய நபர்கள் ஜெர்மனியை இழுத்து போட்டு ஒரு காய் நகர்த்தி பார்க்கலாம். அவங்க ஓகேனா நம்மளும் ஓகே சொல்லிடலாம் அப்படின்னு தான். ஆனால் ஜெர்மனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே நம்ம இன்வென்ட்ரியை ரீசெக் பண்ணுங்கள், நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக் எல்லாமே எடுத்து பாருங்கள், மறுபடியும் எடுத்து பார்த்துட்டு நம்மளால் இந்த டேங்குகளை கொடுக்க முடியுமான்னு பாருங்கள், ஏன்னா ப்ரெஷர் ரொம்ப கூடுதலாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஜெர்மனி இன்றைக்கி வேறொரு அப்டேட்டில் வந்து குதிச்சிருக்காங்க. நாங்கள் மட்டும் கிடையாதுப்பா, பல நாடுகள் உக்ரைனுக்கு உதவுறதுக்கு மறுத்துட்டு இருக்காங்க. நாங்கள் இன்றைக்கி வெளிப்படையாக சொல்லிட்டோம், நாளைக்கு அந்த நாடுகள்லாம் வெளிப்படையாக சொல்லுவாங்க. அன்னைக்கு ஜெர்மனி எடுத்த முடிவு சரி நீங்கள் சொல்வீங்கிறத ஜெர்மனி இன்னொரு அறிவிப்பாகவும் கொடுத்திருக்கிறார்கள். ஸோ ஒரே நேரத்தில் ஜெர்மனியுடைய இந்த 2 அறிவிப்பையும் நம்ம பார்க்கும்போது குழப்ப நிலைமை ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதுமாக இருக்குது. இந்த குழப்ப நிலையை ரஷ்யா உருவாக்கியது அப்படின்னு சொல்கிறத நம்மளால் கண்டிப்பாக பார்க்க முடிகிறது. ஸோ இந்த குழப்ப நிலைக்கு மத்தியில் அடுத்ததாக சாப்ரோசேஷியாவில் நாங்கள் ஒஃபென்சிவாக அடித்தோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ரஷ்யா கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஒஃபென்சிவாக அடிச்சிங்களா, ஏன்டா அடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் தான் அந்த சோலிடார் பகுதியில் அடிச்சிட்டு இருந்தீங்கல்ல, பாக்முத் பகுதியில் சண்டை நடந்துட்டு இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா சாப்ரோசேஷியாவில் ஏன்டா அடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது அடுத்ததான் இங்கே கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. இந்த பாக்முத் பகுதியாக இருக்கட்டும், சோலிடார் பகுதியாக இருக்கட்டும், இதெல்லாம் லாஜிஸ்டிக்ஸுக்கு தேவையான பகுதிகள். ஆனால் சாப்ரோசேஷியா தான் மின்சாரத்துக்கு தேவையான பகுதி. இந்த மின்சாரத்தை ஒரு இடத்துல இருந்து கட் பண்ணுறதுக்கு மறுபடியும் இவங்க ஒஃபென்சிவான தாக்குதலை நடத்தி, ஏன்னா மின்சாரம் எல்லாமே சரி செய்யப்பட்டிருக்கும். ஸோ இதை சுற்றி இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மறுபடியும் அழித்து மறுபடியும் வின்டர் சீசனில் உக்ரைனை கொஞ்சம் பாடுபடுத்தி அதுக்கு நடுவில் உள்ள அவங்களுடைய ட்ரூப்ஸ் எல்லாமே கொண்டு வந்து ரஷ்யாவினுடைய ஆட்டம் வேற மாதிரி அவங்க பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்காகத்தான் இப்போ சாப்ரோசேஷியாவில் நாங்கள் ஒஃபென்சிவாக அடிக்கிறோண்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த ஹெலிகாப்டர் கிராஷ் எதுக்கு நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது இன்னும் தெரியாமல் இருக்கும்போது அதனுடைய இறுதி அஞ்சலி எல்லாமே இன்னைக்கு நடந்திருக்கு. அதில் ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்காங்க, இங்கே புதைக்கப்படுபவர்கள் எல்லாருமே விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், சீக்கிரமாக உக்ரைனுக்கு விடுதலை கிடைக்கும், நாங்கள் எங்களுடைய கிரீமியாவும் சேர்ந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லி. அதே ஜெலன்ஸ்கி இருக்கிற நிலப்பகுதியை பாதுகாப்பதற்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 2014 நீங்கள் மட்டும் அந்த தவறை செய்யலை, உலக நாடுகள் அமைதியாக வேடிக்கை பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க, நாங்கள்லாம் கண்டிப்பாக ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன செஞ்சாலும் உறுதுணையாக இருப்போம். ஏன் 2014 கிரீமியா வாங்கி கொடுத்துருக்க வேண்டியதானே, ஒரு யுத்தத்துக்கு போயிருக்க வேண்டியதானே, ஏன் சைலண்டாக இருந்தீங்க? இந்த கேள்வி வருதா இல்லையா? 2 நாட்டு பிரச்சனை, நான் 2 நாடு மட்டுமே மோதிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி ஏன்பா நீங்கள் 50 நாடுகள் சேர்ந்து ரஷ்யாவை எதிர்ப்பதற்கான கூட்டத்தை கூட்டுறீங்க, அந்த கூட்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க, மறுபடியும் அந்த கூட்டத்தை கூட்ட வேண்டும் அப்படின்னு சொல்கிறீங்க. நாட்டோவினுடைய சீஃப் வந்து சொல்கிறார், ஆமாப்பா ரஷ்யாவினுடைய படையை அங்கேருந்து வெளியில் அனுப்பவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ படைகள் உள்ளே வந்துட்டாங்க, இவ்வளோ நாள் ரஷ்யாவில் படைகளே இல்லை, அங்கே இராணுவ வீரர்களே இல்லை, அவங்கக்கிட்ட ஆயுதங்களே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ என்னென்னா படைகள் எல்லாமே இருக்குது, 1 வருஷம் ஆனாலும் வெளியில் ஏற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சொன்னது 2 நேட்டோ தானே, நாட்டோவினுடைய சீஃப் தானே இந்த 2 வார்த்தையும் சொன்னார். அப்படின்னா நீங்கள் சொல்கிறதுல எது உண்மை எது போய் அப்படிங்கிறது இன்னும் தெளிவு பெறாமல் இருக்கிறது. இந்த குழப்பத்தை நீங்கள் மறுபடியும் மேற்குலக நாடுகள் இப்படிப்பட்ட நாடுகளை விதைக்கும் போது எல்லா நாடுகளுடைய நம்பிக்கையும் அமெரிக்காவிடமிருந்து பிரிந்து செல்கிறது. அமெரிக்கா வந்தான்னா செத்தோண்டா, நம்ம அமெரிக்கா வரவே கூடாதரா, இங்கே வந்து விடவே கூடாதரா அப்படிங்கிற லெவலுக்கு எல்லா நாடுகளுமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதையும் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். டெப்யூட்டி ஃபாரின் மினிஸ்டர், உக்ரைனுடைய டெப்யூட்டி ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, இட் இஸ் ரிடிகுலஸ் அப்படின்னு சொல்லி. ஏன்டா இப்படி ஜெர்மனி இப்படி செஞ்சுட்டு இருக்க, நீ செய்கிறனால பாரு எங்களுக்கான உதவிகள் கிடைக்க மாட்டேக்கு, ஸ்பீடப்பாக எங்களுடைய உதவிகள் தாங்கப்பா, எங்களுக்கு எல்லா ஆயுதங்களும் வேணும், எங்களுக்கு சீக்கிரமாக பணம் வேணும். இது எல்லாமே எப்படி இருக்குன்னா, உக்ரைனை அழிவு பாதைக்கு இவங்களே கொண்டு சென்றுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. லண்டன் லீஸ் ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்குங்க. அவங்க விலைக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, கொஞ்ச நாள் வச்சுக்கோப்பா, அதுக்கான கொஞ்சம் பணத்தை மட்டும் லீஸுக்கு கொடுக்குறேன். ஆயுதங்கள்லாம் இப்போ அப்படி தான் பரிமாறிக்கொண்டு இருக்கிறார்களாம் அமெரிக்கா. எப்படின்னு பாருங்கள், ஆயுதங்களை வாங்கிட்டோன்னா ஒரே பர்ச்சேஸில் முடிஞ்சிருச்சு. கரெக்டாக அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, எப்பா 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான உதவிகளை நான் செய்கிறேன் அப்படின்னா அதில் வரக்கூடிய ஆயுதங்கள் முழுவதுமாக யாருக்கு சொந்தம், உக்ரைனுக்கு சொந்தமாக இல்லையா? ஆனால் இப்போ அமெரிக்கா சொல்கிறாங்க உக்ரைனுக்கு சொந்தம் கிடையாது, அதை நான் லீஸுக்கு கொடுத்துருக்கேன், யுத்தம் முடிஞ்ச உடனே அதை நான் திரும்ப எடுத்துக்கிடுவேன், அதுக்கு பணம் தான் இந்த 2.5 பில்லியன். ஸோ 2.5 பில்லியனை உக்ரைன் திரும்ப கொடுக்கவும் செய்யணும், அந்த லீஸு பணத்தையும் கொடுக்கணும், மறுபடியும் ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அதுக்கான பணத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 2வது உலகப் போரில் அமெரிக்கா என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாங்களோ அதே ஸ்ட்ராட்டஜியை இப்போ உக்ரைன் யுத்தத்தில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மறுபடியும் பம்பு, அதாவது இந்த டாலர் அப்படிங்கிறது பம்ப் செய்யப்படும் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய எண்ணம். அப்போ அமெரிக்காவினுடைய டாலரை மறுபடியும் உயர்த்துவதற்காக அமெரிக்காவுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், எங்கேயாவது போர் நடக்கணும், அந்த போர் நடந்தால் அமெரிக்காவுக்கு இவ்வளோ உதவிகள் நாங்கள் செஞ்சோம், அமெரிக்கா இவ்வளோ உதவிகள் செஞ்சோம், நாங்கள் மறுபடியும் டாலரை கடன் வாங்குகிறோம்ப்பா, வேறு வழி இல்லைப்பா, நாங்கள் லண்டன் லீஸ் கொடுத்தோம்ல அப்படின்னு சொல்லிடலாம்.
நல்லா இருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி. இப்படியே இருந்துச்சுன்னா நம்ம நாடுலாம் பல விதமான அடியை கொடுத்து ஸ்ரீலங்காக்கெலாம் உதவுறோம், நாங்கள் மறுபடியும் கடன் வாங்குறோம்டா, பாகிஸ்தானுக்குலாம் உதவ போகிறோம், உதவியே செய்யாட்டி கூட பரவாயில்ல, உதவி வாங்கலைனா கூட பரவாயில்ல, நாமும் அப்படிலாம் செஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சா, அப்படிலாம் செஞ்சுருந்தோம்னா நாமும் என்ன செஞ்சுருப்போம், பணக்கார நாடாக மாறி இருப்போம். ஆனால் ரொம்ப பெரிய அளவில் கடன் வாங்கியிருப்போம். உலகத்திலே அதிக அளவு கடன் வாங்கின நாடுகளுடைய பட்டியல் நீங்கள் எடுத்து பாருங்கள், அமெரிக்காவும் அதில் இருப்பாங்க. அமெரிக்கா இப்போ ஆயுத பலத்தில் மட்டும்தான் பெருசாக இருக்காங்களே தவிர மிகப்பெரிய அளவில் அங்கே இருக்கக்கூடிய மனித மூளைகள் பிரெயின் ட்ரெயின் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அமெரிக்காவில், அவ்வளோதான். அமெரிக்காவின் ஃபுல் எக்கனாமி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் பாதிப்படையும். அது மட்டுமா, இன்னைக்கு வேக்னார் குரூப்பை கிரிமினல் குரூப் அப்படிங்கிற ஒரு முத்திரை குத்திட்டாங்க. யார்? அமெரிக்கா தான். வேக்னார் குரூப் கிரிமினல் குரூப் அப்படின்னா அமெரிக்காவினுடைய உளவுப்படையிலிருந்து எல்லாருமே என்ன மாதிரியான கிரிமினல் வேலைகள் செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ப்ரூஃப் இந்த உலக நாடுகள் கையில் இருக்குது. எல்லாருமே பார்த்து ஆமாப்பா அமெரிக்கா இவ்வளோ செஞ்சிடலாப்பா அப்படின்னு கேட்டால் அது இன்னொரு நாட்டை தேசத்தை பாதுகாப்பதற்கு. ஏன்னா கொசோவா செர்பியா பக்கம்லாம் நீ சேர்த்துக்கிடவே மாட்டுக்காங்களாமே, என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அது நாங்கள் அன்றைக்கி செஞ்ச தப்புப்பா, நேட்டோ படைகள்ங்கிற பேரில் நாங்கள் அங்கெல்லாம் போய் அடித்தோம். ஹங்கேரி அடிச்சிங்களா? ஆமாம் அடித்தோம். ஈராக் அடிச்சிங்களா? அடித்தோம். ஆப்கானிஸ்தான் அடிச்சிங்களா? அடித்தோம். அப்போ இதெல்லாம் கிரிமினலாக இல்லையாப்பா அப்படின்னு கேட்டால் இல்லை, அது உலகத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் செய்யக்கூடிய புனித போர். அப்போ அது ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷனாக இருந்தாலும் இது கொடூர போர் அப்படிங்கிற லெவலில் இன்றைக்கி இந்த பிரச்சனை பார்க்கப்படுது. ஸோ ஓவராலாக ஜெர்மனிக்கு கொடுக்க வேண்டிய ப்ரெஷர் அப்படிங்கிறது செம்மையாக கொடுத்துட்ருக்காங்க. அமெரிக்காவினுடைய காய் நகரத்தில் ரொம்ப பெரிய அளவில் பின்வாங்கப்படுகிறது. ரஷ்யாவினுடைய ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜியாக மாறிட்டுருக்கு. பல திருப்பங்களுடன் இந்த போர் அப்படியே நீங்கிக் கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஐநா சபை மட்டும்தாங்க இந்த சோலிடார் பகுதியில் யாருமே நுழைய முடியாத இடத்துல போய் அவங்களுடைய உதவிகளை செஞ்சது. வேறு எந்த அமைப்பும் செய்யலைங்க, வேறு எந்த நாடும் செய்யலைங்க. என்னுடைய நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், நான் கொடுக்குற உதவிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் சொல்லி யாருமே கொடுக்காமல் இருந்திருக்காங்க. இன்றைக்கி ஃப்ரான்ஸ் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஓகே நிறைய பேருக்கு நான் என்ன செய்கிறேன், பொருளாதார தடை போகிறேன், நிறைய பேருடைய அக்கௌண்ட்டை நான் ஃப்ரீஸ் பண்ணுறேன்ப்பா, அவங்களாம் ரஷ்யாவினுடைய ஊடகத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்கள், இல்லை ரஷ்யாவினுடைய ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஷேர்லாம் வாங்கினவங்க, ஸோ அவங்களுடைய அசட்ஸ்லாம் நான் ஃப்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பக்கமாக ஃப்ரீஸ் பண்ணுறதுலாம் நடந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கமாக போர் நடந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கமாக ப்ரெஷர் கொடுக்குறது நடந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கமாக ஸ்ட்ராட்டஜி நடந்துட்டுருக்கு. இதுக்கு நடுவில் நம்முடைய அப்டேட்டும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.